வணக்கம். ஆல் இன் ஒன் சோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சக்தி கோவில்கள் பற்றி முழு விவரமாக பார்க்கலாம். அதாவது சக்தி கோவில்கள்னால் அம்மனுடைய கோவில் எங்கெங்கெல்லாம் இருக்குது, எந்த ஊர்லெலாம் அம்மன், என்னென்ன அம்மன் இருக்கிறார், அந்த அம்மனுடைய பெயர் என்ன, ஊரும் பெயரும், அம்மனுடைய பெயரும் ஊரும் பற்றி நம்ம முழு விவரமாக பார்க்கலாங்க. இந்த கோவிலில் நிறைய பேர் போயிருப்பீங்க, சில பேர் போயிருக்க மாட்டீங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் எந்த கோவிலில் எந்த அம்மன் இருக்கிறார் என்பதை நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாங்க. அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல் என்கின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி படிக்கலாம் வாங்க. அதாவது புகழ்மிக்க சக்தி கோவில்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். ஊரும் பார்க்கலாம், அன்னையின் பெயர் என்ன அப்படின்னும் பார்க்கலாம். முதல்ல ஊர் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் வீற்றிருக்கிறார். அடுத்து மதுரை மீனாட்சி அம்மன், திருவானைக்கா அகிலாண்டேஸ்வரி, திருவாரூர் கமலாம்பிகை, திருக்குற்றாலம் பராசக்தி, கன்னியாகுமரி கன்னி பகவதி குமர தெய்வம். அடுத்தது அம்பத்தூரில் யார் இருக்காங்கன்னா வைணவி, காசியில் விசாலாட்சி, சிதம்பரத்தில் சிவகாமி, நெல்லையில் காந்திமதி, திருவண்ணாமலையில் அபீத குச்சாம்பிகை அப்படின்ற அம்மன் திருவண்ணாமலையில் இருக்காங்க. திருக்கடவூரில் அபிராமி, பாபநாசம் உலகம்மை, வேதாரண்யம் சுந்தரி, நாகப்பட்டினத்தில் நீலாயதாட்சி அப்படின்னு அம்மன் இருக்காங்க. ஆமாத்தூர் வட்டப்பாறை அம்மன், அம்பகரத்தூரில் பத்ரகாளி அம்மன் இருக்காங்க. கருக்காவூர் அப்படின்ற ஊர் நிறைய பேர் போயிருப்பாங்க. கருக்காவூரில் கற்பரட்சாம்பிகை, கருக்காவூர் அப்படின்ற ஊர் ஃபேமஸுங்க, ரொம்பவே ஃபேமஸ்ஸு. கற்பரட்சாம்பிகை அம்மன் இருக்கா. அந்த அம்மனை போய் தரிசனம் செய்தால் சுகப்பிரசவம் எல்லாருக்கும் கிடைக்கும், கர்ப்பிணி பெண்களுக்கு அப்படின்ற ஒரு ஐதீகம். அதனால் அந்த கோவிலுடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான். அடுத்தது குலசேகரப்பட்டினம், அறம் வளர்த்த நாயகி, சமயபுரத்தில் மகமாயி, கொல்லூர் கன்னடத்தில் மூகாம்பிகை, கோவையில் கோணியம்மன். இப்போ அடுத்தது திருவேற்காடில் கருமாரி அம்மன், மயிலாப்பூரில் கற்பகாம்பிகை, திருவொற்றியூர் வடிவுடை அம்மன், சென்னையில் காளி அம்மன். நிறைய பேர் சென்னை காளிகாம்பாள் கோயிலுக்கு போயிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் போயிருப்போம். காளிகாம்பாள் கோயில் ரொம்பவே ஃபேமஸ் இல்லையா. அடுத்தது சேலத்தில் கோட்டை மாறி, சொற்றாணிக்கரை. அடுத்தது பகவதி அம்மன் இருக்காங்க சொற்றாணிக்கரையில். அதாவது கேரள பீப்புளுக்கு நிறையாவே தெரிஞ்சிருக்கும். அடுத்தது செங்கன்னூர், அந்த ஊரில் கேரளத்தில் பகவதி அம்மன். மாங்காட்டில் காமாட்சி அம்மன். மாங்காடுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 6 வாரம் 12 வாரம்னு வேண்டிக்கிட்டு போவாங்க கோவிலுக்கு. பொண்ணு பையனுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு வேண்டிட்டு போவாங்க. கண்டிப்பாக அந்த 6 வாரம் பூர்த்தி ஆகிறதுக்குள்ளேயே கல்யாணம் நிச்சயமாயிடுங்க. நிறைய பேருக்கு இது நடந்திருக்கு. அதான் மாங்காட்டு காமாட்சி அம்மன் ஸ்பெஷாலிட்டி. அங்கே போய் விளக்கு தீபம் போடுவாங்க. அடுத்தது மண்டைக்காடு கேரளம் பகவதி அம்மன், பயங்கர சக்தி வாய்ந்த அம்பாளுங்க, கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது மண்டைக்காடு கேரளத்தில் பகவதி அம்மன் கிட்ட போய் நம்ம நின்னா நம்முடைய
சித்த பிரம்மை, யார் யாருக்கெல்லாம் சித்த பிரம்மை பிடிச்சிருக்கிறதோ, பேய் பிசாசு மற்றும் பில்லி சூன்யம் எது இருந்தாலும் சரி, கெட்ட சக்திகள் ஏதாவது இருந்தால் கூட அது உடனே வெளியேறுமோ. அதனால் மண்டைக்காடு கேரளம் பகவதி அம்மன் ரொம்பவே ஃபேமஸான ஒரு கோவில். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். மேல்மருவத்தூரில் ஆதிபராசக்தி கோவில் அம்மன் இருக்காங்க. ஆதிபராசக்தி. திருமுல்லைவாயிலில் கொடியுடை நாயகி அம்பாள். புதுக்கோட்டையில் புவனேஸ்வரி. ஒரிகுண்டா, ஆந்திராவில் ஒரிகுண்டான்ற இடத்துல ஜுவாலாமுகி அப்படின்ற அம்மன் இருக்காங்க. அடுத்தது உப்பிலி பாளையம் அப்படின்ற இடத்துல தண்டு மாரியம்மன் அப்படின்னு ஒரு அம்மன் இருக்காங்க. தண்டு மாரியம்மன். திருச்செந்தூர் அதில் வெயிலுக்கந்தம்மன். அடுத்து பூரி ஒரிசாவில் விமலை அம்மன். அடுத்தது ஸ்ரீ சைலம் பிரமராம்பாள் அப்படின்ற ஒரு அம்மன். சிருங்கேரியில் சரதான்ற அம்பாள். மானசரோவர் இமயமலையில் தாட்சாயணி. மனோசரோவர் இமயமலையில் தாட்சாயினி இருக்காங்க. மற்றும் கல்கத்தாவில் கல்கத்தா காளி ரொம்பவே ஃபேமஸ்ங்க. கல்கத்தா நிறைய பேர் கல்கத்தாவுக்கு போயிட்டு வந்தவங்கள காளி ஆம்பாள் கோயிலுக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். கல்கத்தா காளி அங்கே காளி அம்மன் காளிகாம்பாள் இருக்காங்க கல்கத்தாவில். காமரூபம் அசாமில் காமாக்கியா அப்படின்ற அம்மன் இருக்காங்க. ஜுவாலந்தரா இமயமலையில் ஜுவாலாமுகி அப்படின்ற அம்மன் வீட்டில் இருக்காங்க. கேதாரம் அப்படின்ற ஒரு இடத்துல அந்த ஊரில் சன்மார்க்கதாயினி அப்படின்னு அம்மன் இருக்காங்க. அடுத்தது உஜ்ஜயினி மங்களச்சண்டி அப்படின்ற அம்மன் இருக்காங்க. திருக்கேதீச்சரம் கௌரியம்பாள் இருக்காங்க. கேதீச்சரம். அதாவது கீழே என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, தெரிவு செய்யப்பட்ட கோவில்களின் பட்டியலே மேலே தரப்பட்டுள்ளது. ஏனைய கோவில்களை பற்றிய விவரங்கள் வாசகர் சேர்த்து கொள்வாராக. நிறைய கோவிலுக்கு இன்னும் நிறைய கோவில் இருந்ததுன்னா போயிட்டு வந்துருக்கீங்க அப்படின்னா மேலோட இந்த 47 கோவிலோட சேர்த்துக்கோங்க அப்படின்னு எழுதியிருக்குங்க. இதான் சக்தி கோவில்கள். இந்த சக்தி கோவில்கள் அம்பாளுடைய கோவிலுக்கு நிறைய பேர் போயிருப்பீங்க. இந்த ஊருக்கு இந்த அம்மன் கோவிலுக்கு நிறைய பேர் போயிருப்பீங்க. எந்த ஊரில் எந்த அம்மனை நீங்கள் தரிசனம் செஞ்சீங்க அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. எந்த ஊருக்கு நீங்கள் போயிருந்தீங்க, எந்த அம்பாளை தரிசனம் செஞ்சீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் சில பேர் இந்த வீடியோ பார்க்கும்போதே இந்த கோவிலுக்கெலாம் நம்ம போக மாட்டோமா அப்படின்னு தோணும் இல்லையா? நிறைய பேருக்கு தோணும் இந்த வீடியோ பார்க்கும்போதே இல்லையா? நிறைய பேர் காஞ்சிபுரம் போயிருப்பீங்க, காமாட்சி அம்மனை தரிசனம் செஞ்சுருப்பீங்க. நிறைய பேர் அடிக்கடி காஞ்சிபுரம் போகிறேன் அப்படின்னு சொல்வதை நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் ரொம்ப ஃபேமஸ். அதுவும் நிறைய பேர் பார்த்துருப்போம், அங்கே கோயில் போயிருப்போம். கன்னியாகுமரி நிறைய பேர் கன்னியாகுமரிக்கு போயிருப்போம். போகாதவங்களே நிறையா பேர் இருக்க மாட்டாங்க கன்னியாகுமரி. ஏன்னா சன்ரைஸ் அண்ட் சன்செட்டு பார்ப்பாங்க இல்லையா? அப்படி போகும்போது கன்னியாகுமரியில் கன்னி பகவதி குமரி தெய்வம் இருக்காங்க. அந்த அம்பாளை தரிசனம் செஞ்சுருப்பீங்க கண்டிப்பாக. நிறைய பேர் காசிக்கு போயிருப்பீங்க. காசியில் விசாலாட்சி தரிசனம் செஞ்சுருப்பீங்க. காசிக்கு போகாதவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இந்த வீடியோ பார்த்தோன்னே காசிக்கு போகணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும் இல்லையா? அது அப்படி தோன்றவங்க கமெண்ட் செக்ஷனில் தெரியுங்க, காசி அப்படின்னு போடுங்க. அடுத்தது சிதம்பரம். நிறைய பேர் சிதம்பரம் சிவகாமி அம்மனை தரிசனம் செஞ்சுருப்பீங்க, போயிருப்பீங்க. திருவண்ணாமலை கேட்கவே வேண்டாம் இல்லையா? நிறைய பேர் திருவண்ணாமலை போவோம் அடிக்கடி. திருவண்ணாமலை கிரிவலம் பௌர்ணமி
கிரிவலம் போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி திருவண்ணாமலை போகிறவங்க வந்து அபித குச்சாம்பிகை அப்படின்ற அம்மனை தரிசனம் பண்ணலை அப்படின்றவங்க கண்டிப்பாக அபித குச்சாம்பிகைன்ற அம்மன் அங்கே இருப்பாங்க, தரிசனம் செய்யலாம். மற்றும் வந்து நிறைய பேர் வந்து திருக்கடவுர் போயிருப்பீங்க. 60 கல்யாணம் 80 கல்யாணம் அங்கே செய்வாங்கங்க. ஹோமம் நடத்தி நல்லாவே அருமையாக இருக்கும். அங்கே நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க. 60 அங்கே 80 கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. ரொம்பவே சக்தியான ஸ்தலம் அது. சஷ்டியத்தை பூர்த்தி செய்கிற ஸ்தலம். அந்த ஸ்தலத்தில் வந்து நம்ம வந்து 60 80 பண்ணிட்டோம்னா ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா அம்பாளுடைய சன்னதியில் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. நமக்கு பலன்களும் கூடவே. அதனால் திருக்கடவுர் நிறைய பேர் கோவிலுக்கு போயிருப்பீங்க. அங்கே வந்து அபிராமி அம்மனை தரிசனம் செஞ்சுருப்பீங்க நிறைய பேர். அபிராமி அம்மனை, அதே மாதிரி நாகப்பட்டினம் போயிருப்பீங்க நிறையா பேர். அப்புறம் கருகாவூர் அப்படின்ற ஊருக்கு போயிருப்பீங்க. சமயபுரம் கோவிலுக்கு நிறைய பேர் போயிருப்பீங்க. சமயபுரத்தில் மகமாயி இருக்காங்க, அங்கே போயிருப்பீங்க நிறைய பேர். மற்றும் வந்து மயிலாப்பூர், சென்னையில் இருக்கிறவங்க மயிலாப்பூர் ஃபேமஸ் கோவில் இல்லையா, அதனால் சென்னையில் இருக்கிறவங்க அடிக்கடி மயிலாப்பூர் போவீங்க. மயிலாப்பூர்லேயே சில பேர் இருப்பீங்க, அங்கேயே வசிக்கிறவங்க இருக்கீங்க. கற்பகாம்பிகை அம்பாளை வந்து தரிசனம் செய்யலாம் மயிலாப்பூரில். அதே மாதிரி திருவொற்றியூர் நிறைய பேர் போயிருப்பீங்க. திருவொற்றியூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அந்த ஊர்லேயே வசிக்கிறவங்களுக்கு வடிவுடை அம்மன் அப்படின்ற அம்மன் வந்து அங்கே ஃபேமஸ்ஸு. சென்னையில் வந்து காளிகாம்பாள் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், நிறைய பேர் போயிருப்பீங்க. மற்றும் மாங்காடு காமாட்சி அந்த அம்மனை தரிசனம் செஞ்சுருப்பீங்க நிறைய பேர். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலில் வந்து நிறைய பேர் போவதுண்டுங்க. மாலை போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்வது உண்டு. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் கோவிலுக்கு மாலை போட்டு நிறைய பேர் விரதம் இருந்து போவாங்க. அதை நம்ம பார்த்துருக்குறோம். அம்மன் ரொம்ப சக்தியான அம்மன், அங்கே இருக்கிற அம்மன். மற்றும் வந்து நிறைய அம்மன் கோவிலை நம்ம இன்றைக்கி தரிசனம் செஞ்ச மாதிரியே இருக்குது பார்த்திங்களா. ஊரும் அம்மனும் பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்தோம். நம்மளே நேரில் பார்த்த மாதிரி இருக்குங்க, தரிசனம் செஞ்ச மாதிரியே இருக்குது. நான் இந்த வீடியோ உங்களுக்கு போடும்போது அப்போனா பாருங்கள், நீங்களாம் இந்த வீடியோவை கேட்கும்போதே பார்க்கும்போதே நமக்கு வந்து அம்மனை தரிசனம் பண்ணுற மாதிரியே தோணும் இல்லையா, நமக்கு அந்த உணர்வு ஏற்படுகிறது இல்லையா. அதான் அம்பாள் வந்து நமக்கு அந்த உணர்வை கொடுத்திருவார். அதனால் வந்து ரொம்ப சக்தி பீடங்கள், இதெல்லாம் வந்து சக்தி கோவில்கள்னு சொல்லலாம். அந்தந்த ஊரில் அம்பாளுடைய கோவில்கள், அம்பாளுடைய பெயர்களை நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பலனடையட்டும். மேலும் நம்மளுடைய சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குங்க. அதாவது நாங்கள் ஊருக்கு போன வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு. லாங் வீடியோஸும் இருக்குது, ஷார்ட் வீடியோஸும் இருக்குது. நம்ம வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கங்க. நிறையா பேர் பார்க்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் வந்து வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். அதாவது நம்ம ஒவ்வொரு வீடியோவும் அப்லோடு பண்ணும்போது அதில் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குங்க. அந்த ஆன்லைன் ஷாப்பிங்கை வந்து நீங்கள் டச் பண்ணாலே போகும், ஓப்பன் ஆகும். அந்த ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக நீங்கள் வந்து என்ன ப்ராடக்ட்ஸ் வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.